அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பிக்கான டெய்லி 10 கொஸ்டின் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தமிழில் 19வது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கட 3வது ஏழை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 4வது ஏழை நோக்கி நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோவுக்கு புதுசாக வரவங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம் பாருங்கள். எப்படிப்பட்ட மன்னன் பகைவரின்றியும் தானே அழிவான் என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ தானே அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எப்படிப்பட்ட மன்னனை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை துணைக்கோடா, டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பெரியோரை துணைக்கோடா மன்னன் தான் என்ன பண்ணிடுவான்னா, ஸோ எதிரிகளே இல்லைனா கூட பகைவரே இல்லைனாலும் தானே கெடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை எப்படி சொல்லியிருப்பார், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இடிப்பாருன்னா அவன் தவறு செய்கிறப்ப அவனை கடிந்து உரைக்கக்கூடிய பெரியோரை துணை கொள்ளாத ஒரு பாதுகாப்பற்ற மன்னன் என்ன ஆகும், பகைவர் இன்றையும் தானே அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்க. அப்போ டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்கள் வாங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, இக்குறளில் பயின்று வரும் அணி எது? பாருங்கள், வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், சாரி அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டைப் பண்ணுறப்போ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் அது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேலோடுன்னு வந்திருக்கணும். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஓகேங்களா? இது ரெண்டுமே குறியில் தான், டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? சாரி. ஸோ இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓகேங்களா? இக்குறள் எந்த அணி பயின்று வந்திருக்குங்க, ஓமை அணி தான் பயின்று வந்திருக்கு. ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு மன்னன் என்ன பண்ணுவான், வரி விதித்து அங்கே கூட மக்கள்கிட்ட வரி விதித்து வசூல் பண்ணுறது. எதுக்கு இக்குறள்னு சொல்லியிருக்காரு, ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு. ஓகேங்களா? ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு அது நிகரானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் பயின்று வந்துள்ள அணினா நீங்கள் ஓமை அணி தான் அதில் பயின்று வந்திருக்கு. வீலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்றது ஓமை அணி பயின்று வந்திருக்கு. அடுத்து, யார் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ எப்படிப்பட்ட மன்னன் தன்னோட நாட்டை நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்றதான் இந்த கேள்விங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆட்சி செய்யாதவன். ஓகேங்களா? சூப்பருங்க, ஏதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எப்படின்னா அந்த திருக்குறள் படித்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். பாருங்கள், ரெண்டுமே நாள்தோறும் தான் வரும். நாள்தோறும் நாடி, ஸோ ஒவ்வொரு நாளும் முறை செய்யா மன்னவன், நன்மை தீமையை ஆராய்ந்து முறையாத ஆட்சி செய்யாத அந்த மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். அவனோட நாடு டெய்லி நாயினே இருக்கும், கெட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நன்மை தீமைகளை ஆராய்ந்தனோட மன்னன் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து ஆட்சி செய்யாதனோட மன்னவனோட அந்த நாடு கெடும். பன்யனாம் பாடற்கு ஏர்பின்றேல் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண், இக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி எது? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானுங்க. கன்யனாம் பாடற்கையே என்பேல் கன்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். சூப்பர். இந்த குறள் பார்க்கல என்ன அணி பயின்று வந்திருக்குங்க, எடுத்துக்காட்டு ஓமை அணி. பி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் என்ன தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, டைப்பிங் மிஸ்டேக்காக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த திருக்குறள்லாம், இந்த அணின்றது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும். அது போதும். கன்யனாம் பாடற் கேபின்றேல். ஓகேங்களா? ஸோ பாடலோடு பொருந்தலை அப்படின்னா இசையால் எந்த பயனும் இல்லை. அதுபோலவே அப்படின்ற அந்த அதுபோலவேன்றதுக்கு மறைஞ்சு வருது. இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ ஒருத்தர் மேலே இரக்கம் இல்லைன்னா கண்களால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வரதுனால எடுத்துக்காட்டு ஓமையணி தான் அங்கே பயின்று வந்திருக்கு. அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். யாருக்கு இவ்வுலகம் உரியது என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த உலகமே என்ன ஆகுதுங்க, உரியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, இரக்கம் காட்டுபவர். சி தாங்க இதுக்கான ஆன்சர். அதுவும் எப்படி காட்டணுமா, நடுநிலை கடமை தவறாமல் யார் இரக்கம் காட்டுறாங்களோ அவருக்கு தான் அந்த உலகம் உரியது. நடுநிலை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு உலகம் உரியது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா? கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்குரிமை உடைத்தி உலகு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கருமம் சிதையாமல்னா நடுநிலை தவறாமல் கண்ணோட வல்லார்க்கு, கண்ணோட்டம்னா இரக்கம் காட்டுபவருக்கு, வல்லார்க்கு உரிமை உடைத்துள்ளது. இந்த உலகம் அப்படிப்பட்ட வல்லவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம் பாருங்கள்.
பெய்கண்டும் பயக்கண்டும் டேஷ் டேஷ் தமைவர் தயத்தக்க டேஷ் வேண்டுபவர். ஓகேங்களா, 2 இடங்களில் அந்த வந்து நம்ம கோடிட்ட இடங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கேளுங்க. சமீபத்தில் இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து திருக்குறளில் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நான் வரணுங்க, நஞ்சுண்டமைவர்னு வரணும். அப்போ 2 இடம் வருது பாருங்கள், நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அப்போ எங்கே இருக்கு பாருங்கள், பியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க. ஸோ பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஓகேங்களா, ஸோ அதாவது இறக்க இயல்பை கொண்டவர்கள், அதிகமான இறக்கத்தை கொண்டவங்க, பிறரால் நன்மை இருக்குது, பிறருக்கு நன்மை இருக்குது அப்படின்னா ஸோ நஞ்சை கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, அது உண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார், திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா, ஸோ பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஸோ மற்றவங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்னா அந்த நஞ்சை கூட சாப்பிட்றதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், தாளாண்மை என்னும் தகமைக்கண், தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் டேஷ், வேளாண்மை என்னும் டேஷ். ஸோ இங்கே என்ன வருங்க, வேளாண்மை என்னும் செருக்கு. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. ஓகேங்களா, ஸோ யார் ஒருத்தங்கிட்ட விடாமுயற்சி அப்படின்ற உயர் பண்பு இருக்கோ, ஓகேங்களா, அவன் தான் என்ன பண்ணுவான், பிறருக்கு உதவக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை வந்து அடைவான். ஓகேங்களா, அப்போ பிறருக்கு உதவி செய்கிறானாலே அவங்ககிட்ட என்ன இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். விடாமுயற்சி செய்யக்கூடிய அந்த பண்பு வந்து இருக்கும். தாளாண்மை என்னும் தமகைக்கண். ஸோ யார்கிட்ட வந்து தாளாண்மை இருக்கோ அவன் தான் வேளாண்மை என்னும் செருக்கு, அந்த மற்றவங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ செருக்கு அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். எது இல்லாவிட்டால் வறுமையே வந்து சேரும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இது இல்லை அப்படின்னா ஒருத்தங்கிட்ட என்ன இருக்காது, வறுமை வந்து நீங்காது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார். சூப்பர், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திருக்குறள் தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இன்மைனா வறுமை. அப்போ ஒருத்தங்கிட்ட முயற்சி இல்லை அப்படின்னா, எது இல்லாவிட்டால்னா முயற்சி இல்லை அப்படின்னா அவன் எங்கே சேர்ந்துருவான், வறுமை தான் அவங்ககிட்ட மறுபடியும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இன்மை அப்படின்றது தான் வறுமையை குறிக்குது. அப்போ வறுமையே சேரும்ன்றது முயற்சி இல்லாதவங்ககிட்ட வறுமையை சேரும். முயற்சி செய்தால் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உழையும் உப்பக்கம் காண்பார், அதுங்க உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர். ஓகேங்களா, சூப்பருங்க. ஐயோ, நானே ஆன்சரை சேர்த்து படிச்சுட்டேன் திருக்குறள் வாசிக்கிறப்போ. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு நானே படிச்சுட்டேன். ஸோ யார் ஒருத்தன் சோர்வில்லாத முயற்சி செய்வாரோ அவருக்கு இடையூறாக எது வந்தாலும் அது எல்லாத்தையுமே தோற்கடிச்சிட்டு அவன் வெற்றி அடைவார். அப்போ சோர்வில்லாமல் ஒருத்தன் முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய இடையூறு எல்லாமே அவன் என்ன பண்ணுவான், அதை அடிச்சுட்டு வெற்றி அடைவான் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறாருங்க. உழையும் ஊப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணற்றுபவர். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தோற்கடிச்சிட்டு வெற்றி அடைவாங்க. யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயனில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ யார்கிட்ட வந்து ஒருத்தங்கிட்ட அடுக்கடுக்காக கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அது எந்த வகையிலும் வந்து யூஸ் ஆகாது. யார்கிட்ட வந்து திருவள்ளுவர் வந்து அப்படி சொல்கிறாரு. சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா பிறருக்கு கொடுக்காமல் தான் மட்டும் அனுபவிக்கும் எண்ணம் கொண்டவர். ஸோ அப்போ பிறருக்கு உதவி செய்யாத அந்த எண்ணம் கொண்டவங்ககிட்ட அடுக்கடுக்காக கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேங்களா, கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். சூப்பராக சொல்லியிருப்பார். கொடுப்பதும் தூய்ப்பதும். ஸோ பிறருக்கு கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நிலைமை இல்லாதவங்ககிட்ட இல்லார் அடுக்கியன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லை. அடுக்கடுக்காக கோடி பொருள் அவன் பெற்றிருந்தாலும் எந்த பயனும் இல்லை. இல்லைனா வந்து இல்லை. ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இங்கே ஆப்ஷன் இல்லாதனால இவற்றில் எதுவும் இல்லை எடுக்கிறோம். அடுத்து 10வது கேள்வி பார்க்குறோம் பாருங்க. ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேங்களா, இதுவும் டைப்பிங் மிஸ்டேக் தான். ஊரின் நடுவே நச்சு மரம் பழுத்தது போன்று என்பது எது? ஸோ ஊரின் நடுவே ஒரு நச்சு மரம் பழுத்துச்சுப்பா அப்படின்றத எதுக்கு ஓமையாக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. சூப்பர், பிறருக்கு உதவி செய்யாதவன் பெற்ற செல்வம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ
ஸோ நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ நடுவூரில் ஒரு நச்சு மரம் இருந்ததுன்னா அந்த பழத்தை யாருன்னா பறிப்பாங்களா? யாரும் பறிக்க மாட்டாங்க, வீணாக தான் இருக்கும். அதே போல தான் யாருக்குமே உதவி செய்யாதவன் பெற்ற செல்வம் அது ஒரு நச்சு மரத்துக்கு ஈக்குவலானது தான். அது எந்த விதமான பயனுமே இல்லை, வீணானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பார். அப்போ பிறருக்கு உதவாதவான் பெற்ற செல்வம் தான் நச்சு மரத்தாக கூட ஒப்பிடப்படுது. அடுத்து இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணிடுறேன் பாருங்கள் வேகமாக. வேலோடு நின்றான் நெடுவென்ற போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி ஓமை அணி. யார் தன்னை நாள்தோறும் இழக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருங்க? நன்மை தீமைகளை ஆராயதா மன்னன். பன்யனாம் பாடற்கு ஏபென்றேல் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. யாருக்கு உலகம் உரியதுன்னா நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு உரியது. பயகண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. எது இல்லாவிட்டால் வறுமையை சேரும் அப்படின்னா முயற்சி இல்லாதவங்ககிட்ட வறுமை தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழா துணுற்றுபவர் அப்படின்னு வரணும். யார் அடுக்கடுக்காய் பணம் பெற்றிருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா ஸோ மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அந்த பண்பு இல்லாதவங்ககிட்ட அடுக்கடுக்காக பணம் இருந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஊரின் நடுவே நச்சு மரம் பொழுத்தது போன்றது பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவாதவான் பெற்ற செல்வம். அதுதான் இதுதான் உங்களுக்கான கேள்விங்க. நச்சப்படாதவன் செல்வம். சரிங்க, நச்சுப்படாதவன் இல்லை, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேங்களா? நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்றதான் இக்குறப்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது? நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. ஓகேங்களா? இக்குறட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு டைம் சாரி சொல்லியிருக்கேன். திருக்குறளை ஏன்னா தவறாக நான் டைப் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நானே டைப் பண்ணி நானே பார்க்கறதுனால கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.